அனைவருக்கும் வணக்கம். பத்ரா ஜோதிட வித்யாபீடத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிட திவ்யதர்ஷினி. தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள்ல இப்ப நம்ம பார்க்க போறது கடகராசி. லாஸ்ட் வருஷமே எங்களை வச்சு செஞ்சிருச்சு. நிறைய விஷயங்கள்ல நாங்க எங்க மரியாதையை இழந்து விட்டு கொடுத்து போயே நாங்க வீணா போயிட்டு இருப்போம். எதை எடுத்துக்கிறது எதை விடுறதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும், நிறைய அலைச்சல்களும், தேவையில்லாத விரைய செலவுகளும், அந்த செலவு விரை செலவா இருந்தாலும் கூட சுபமா இல்லாம மனக்கசப்போட செய்யக்கூடிய அளவுமா இருந்தது. இப்ப லாஸ்ட் 1 இயரா நிறைய நம்பிக்கை துரோகங்கள் கூட நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் உங்களை விட்டு விலகி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. யாருக்கெல்லாம் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்களோ அவங்க எல்லாம் உங்களை விட்டு ஒரு எட்டு தள்ளி நிப்பாங்க. எதுக்கெல்லாம் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலையோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கக்கூடிய காலகட்டமா இந்த வருடம் இருக்க போகுது. பிகாஸ் இந்த வருடம் உங்களுக்கு ஜென்மகுரு ஆரம்பிச்சாலும் கூட இயல்பாவே குரு உச்சமடைய வீடு கடகம் அப்படிங்கிறதுனால கடகராசி நேயர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஜாதகம் உங்களுக்கு சொல்ற அட்வைஸ் என்னன்னா, ஒரு பார்ட்னரை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடியும் ஒரு விஷயத்த நீங்க மத்தவங்களுக்காக போய் செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு செய்யுங்க. இப்பயும் கூட எனக்கு விட்டுட்டு போனவங்க எல்லாம் திரும்ப வருவாங்களான்னா வருவாங்க, ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த வாட்டி வரக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசி மற்றும் சிம்மத்துக்கு பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். அது வரைக்கும் நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் உங்களை மரியாதை குறைவா நடத்தக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா யார பத்தியும் எந்த கருத்தும் சொல்லாதீங்க. கொஞ்சம் அப்படியே விலகி வந்துருங்க. ஆட்டோமேட்டிக்காவே ரொம்ப ஷார்ட் டைம்லயே அவங்க உங்களை புரிச்சுப்பாங்க. ஓகே, ஓவரால் எல்லா விஷயமும் பார்த்துட்டோம். கடகராசி நேயர்கள் மற்றும் உங்க லைஃப்ல முக்கியமான முடிவை நீங்க எடுக்க போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல, இல்ல உங்க லைஃபையே மாத்தக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியான விஷயங்கள், பேரிஸ் மாதிரியான விஷயங்கள் நீங்க ட்ரை பண்ண போறீங்கிற பட்சத்துல உங்க தசா புத்தி உங்க சொந்த ஜாதகத்துல என்ன கிரகங்கள் இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவை உங்களுக்கு நம்பிக்கையான அஸ்ட்ராலஜிட்ட பார்த்து தேர்ந்தெடுக்கிறது இன்னும் சிறப்பா இருக்கும். நன்றி, வணக்கம்.